ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் வந்துட்டு நான் கோல்டு சேவிங்ஸ் அப்புறம் மணி சேவிங்ஸ் பற்றி வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதாவது உண்டியலில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டே ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை நம்ம என்னென்ன செலவுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸாக இருக்கட்டும், ஒரு மந்த்லி சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்ம மாதம் இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கட்டும், இந்த அமௌண்ட்டை வந்துட்டு எப்படிலாம் நம்ம என்னென்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து உண்டியலில் ஒரு 10,000 நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 10,000 அப்படியே கேஷாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த 10,000 மட்டும்தான் இருக்கும். நம்ம இப்போதைக்கு உள்ள இதில் வந்துட்டு நம்ம அதை எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று கோல்டு வாங்கலாம். கோல்டு தான் இப்போதைக்கான ரேட்டு வந்துட்டு ஜாஸ்தி. இல்லை அப்படின்னா ஒரு இடம் வாங்கலாம். இப்போ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கோல்டு வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கோல்டு காயின் இப்போ நம்ம ஒரு 7,500 ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ அது இப்போ யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எவ்வளோ கிராம் வந்துட்டு சேர்க்குறோம் கோல்டு காயின். இப்போ நம்ம ஒவ்வொரு கிராம் நம்ம வந்துட்டு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கிராம்ஸ் மட்டுமே சேர்த்தனாலுமே ஓரளவுக்கு கிராம் நம்ம இப்போ ஒரு 2 பவுன் 3 பவுனுக்கு சேர்க்குற மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஒரு கிராம் வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை வந்துட்டு நீ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது இப்போ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம எதுக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி இதில் என்ன பெஸ்ட் அப்படின்னா, கோல்டு காயினாக இப்போ நம்ம அதாவது என்னென்னா, நம்ம ஒரு சின்ன பொருளாக நம்ம வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நம்மளால் வந்துட்டு போயிட்டு 1 பவுனு 2 பவுன் அப்படிங்கிறது மொத்தமாக எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இல்லை நம்ம ஒருவேளை ஒரு சீட்டு போட்டே ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே, நம்ம இப்போ எப்படின்னா, நான் வந்துட்டு டிஜி கோல்டில் சீட் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் நான் அந்த ஒரு 2 மந்த்ஸாக நான் போட்டுட்ருக்கேன். போன மாதத்தை போட்டேன், இந்த மாதமும் போட்டிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேமிச்சு என்னால் போட முடியும் அப்படின்னா ஒரு 2,700 தான். 1 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 2,700 அதில் நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 11 மாதம் தான். அதில் வந்துட்டு நான் இப்போ ஒரு மந்த்லி ஒரு 2,700 மட்டும் தான் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். இப்போதைக்குள்ள ரேட்டில் நான் அதில் ஒரு 1/2 பவுன் கூட எடுக்க முடியாது. அந்தளவுக்கு தான் நான் நம்மளோட இது வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு அவ்வளோதான். நம்மளால் இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும், இவ்வளோ தான் பொருள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கோம். அப்போ அதோட இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதாக வாங்கி வச்சிட்டோம்னா, அதாவது ஒரு குட்டி பொருளாக ஒரு கிராம் மோதிரம் குழந்தைகளுக்கு எடுக்கிறது அந்த மாதிரி வாங்காமல், அதை ஒரு காயினாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 காயின் ஒரு 15 காயின் நம்ம ஒரு கண்டிப்பாக சேர்த்துடலாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் முயற்சி பண்ணணும்னா முடியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சேர்த்து பாருங்களேன். சேர்த்து பார்த்தா நம்மளால இவ்வளோ சேர்க்க முடியுமா, ஐயோ நம்ம தான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். எல்லாராலையும் முடியும். எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறதை பொறுத்து நம்ம ஒரு ரூபா மீதி எடுக்கலாம். 10 ரூபா அப்படிங்கும் போது அதில் ஒரு 5 ரூபா செலவு பண்ணால் மீதி ஒரு 5 ரூபா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படின்னா, நம்ம அவ்வளோ கிராம் ஒரு காயின் வந்துட்டு நம்ம எப்படியாவது சேர்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு 2 பாப்பா இருக்காங்க. அது எனக்கு வந்துட்டு ட்வின்ஸ் பேபி. எல்லா செலவுமே டபுளாக தான் வரும். ஒரு ஸ்கூல் சேர்க்குறதாகட்டும், நம்ம எதுனாலுமே நம்ம ஒரு திங்ஸே அவங்களுக்கு வாங்குறதா இருந்தால் கூட 2 பேருக்கும் நம்ம ஒன்றா தான் வாங்கணும். சப்போஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு உடம்பே சரியில்லைனாலும் வச்சுக்கோங்க, 2 பேருக்கும் உடம்பு ஒன்றா தான் சரியில்லாமல் ஆகுது. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸில் அவங்களுக்கும் அதே மாதிரி ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடுது. அப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. நம்ம இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இல்லை இருந்து நான் வந்துட்டு பாப்பா 2 பேரும் வச்சுருக்கும் போது நம்ம எப்படி வேலைக்கு போக முடியும்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. வேலைக்கு போக முடிஞ்சாவது நம்ம ஏதாவது ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு முடிஞ்சது வந்துட்டு ஒருத்தரோட வருமானம் மட்டும்தான். அந்த ஒருத்தரோட வருமானத்தில் நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக எடுத்து வைக்கலாங்க. எல்லாராலையுமே முடியும். சிக்கனமாக செலவு பண்ணி மீதி அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சோம் அப்படின்னா எல்லாராலையுமே வாங்க முடியும். இப்போது கோல்டு காயினாக வாங்கிட்டோன்னா நம்மளால ஒரு பெரிய பொருளாக வாங்க முடியாது. கண்டிப்பாக 1 பவுன் நம்ம ஒரு பவுனுங்கிறதே நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1 பவுன் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட் நம்ம சேர்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம பொருளே 60,000 பக்கம் நம்ம ஜிஎஸ்டியோடு சேர்த்து எப்படியுமே ஒரு 65-66
அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மள 65ங்களா 70 வந்துடும். அந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு ஒரு ஃபோன் எடுக்க முடியும். நான் டிஜிகோல்டில் நினச்சேன், நான் சரி நம்ம சேர்த்துடலாம் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு இடையில நம்ம கையிலையும் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நான் 1 கிராம் எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். அதையும் பார்க்கலாம். அதையும் எடுத்து நம்ம அதில் வந்துட்டு எப்படியும் ஒரு 1/2 பவுன் கிட்ட தான் நம்மளால் போட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதை ஒரு 1/2 பவுன் நம்ம சேர்த்துட்டோம்னா இடையில இந்த கிராம் எடுக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் போட்டு நம்ம ஒரு பெரிய பொருளாக எடுக்கலாம். அதாவது பெரிய எதுவுமே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பொருளாக எடுத்தால் கண்டிப்பாக அதை திரும்ப மாற்றுறது அது வேஸ்ட்டு தான். அது குட்டி குட்டியாக எடுக்கிறதுக்கு அது என்னென்னா எடுக்கிறத வந்துட்டு ஒரு பிரயோஜனமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு காயின்ஸாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா மொத்தமாக போடும்போது ஒரு பெரிய பொருளாக எடுக்கலாம். ரொம்ப நாள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படிங்கும்போது நம்ம இந்த சேவிங்ஸை தொடர்ச்சியாக பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ண முடியும். இதை விட அதிக அமௌண்ட்லேயே அதிக கிராமே கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். இப்போ ஒரு 10 கிராம் நம்ம ஜாஸ்தியாக நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணிடலாங்க. அதை கொண்டு போய் நம்ம கொடுத்து ஒரு பெரிய பொருளாக நம்ம நினச்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நான் சேவ் பண்ணி என் பிள்ளைகளை நான் நல்ல வழியில் கரெக்டாக நான் கொண்டு வந்து எல்லாமே யாரோட உதவி இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு எனக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்கள நம்புங்க. எல்லாராலையுமே முடியும். கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். ஒரு கிராம் காயின் கண்டிப்பாக வாங்கி வைங்க. நம்ம 1 மாதத்துல நம்ம வாங்குற அளவுக்கு நம்ம வசதியானவங்க கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் 1 கிராம், இல்லை ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் 1 கிராம் அப்படி வாங்கி வச்சோம்னா கூட ஓகே தான். நம்ம அப்படி வாங்கி வச்சோம்னா கூட ஒரு பொருளாக நம்மக்கிட்ட தங்கம் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ காசாக வச்சா காசாக மட்டும்தான் இருக்கும். கோல்டுங்கும் போது இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இனி வந்துட்டு ரேட்டு குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இனி ஜாஸ்தியாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம வாங்கி வச்சுருக்க அப்போதைக்குள்ள அமௌண்ட்டை விட நம்ம ஒரு 5 வருஷம் கழிக்கும் போது நம்ம அமௌண்ட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக தான் ஆகும். அதை நம்ம வந்துட்டு போய் கொடுத்து நம்ம பொருளாக மாற்றிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா காயினாக வாங்கினோன்னா எத்தனை வருஷம் கழிச்சு அந்த காயினுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்காக நம்ம காயினை வந்துட்டு எடுத்துப்பாங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டு. நம்ம அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஒரு பெரிய பொருளாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக கோல்டை வந்துட்டு சேர்த்து வைங்க. இன்னுமே யாரும் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் வேஸ்ட்டு பண்ணியாச்சு. இனிமேலாவது ஏதாவது ஒரு கோல்டு ஸ்கீமில் நீங்களும் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக கோல்டு வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இருங்க. ஒரு மணி சேவ் பண்ணாலுமே இப்போ எவ்வளோ சேவ் ஆகுதோ அதை வந்துட்டு எப்படியாவது போய் ஒரு கோல்டாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் இருக்கும் போதே அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கேஷாக கண்டிப்பாக கையில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவுக்கு நம்ம எடுத்துருவோம். அதனால் எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த இதில் வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளைகளை நம்ம ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் குறிக்கோளாக இருக்கணும். அதுக்காக நம்ம எப்படியாவது சேவ் பண்ணி வச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும். உங்களாலேயும் முடியும். எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக கோல்டு வந்துட்டு எல்லாருமே வாங்கலாம். நான் வந்துட்டு இன்னும் காயின் எடுக்கலை. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் காயின் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.